இந்த காலகட்டத்தில் பேரண்ட்டாக இருக்கிறது ரொம்ப பெரிய கமிட்மெண்ட். பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுமே டெய்லி காலையில் பசங்களை எழுப்பி ஸ்கூலுக்கு கிளப்பி அவங்கள அனுப்புறதுலேருந்து ஈவினிங் அவங்க வந்ததும் தாளாட்டி சீராட்டி தூங்க வைக்கிறது வரைக்கும் இவ்வளவு ஏன் யூடியூப்பில் இருக்கிற சமையல் ப்ரோக்ராமை முழுசாக பார்த்து நல்லா சமைச்சு இந்த ரெசிபி பசங்க சாப்பிடுவாங்களான்னு ட்ரை பண்ணுறதுலேருந்து சனி ஞாயிறு ஆனாலே அவுட்டிங், ஷாப்பிங், சினிமா, இன்ஸ்டா பிக்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். இவ்வளோதான் பேரண்டிங்கா அப்படின்னா நிச்சயமாக இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் இது மட்டுமே பேரண்டிங் கிடையாது. முதல் விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குற நேரம். ஆமாங்க, உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்ல வராங்க, அவங்க நடவடிக்கைகளை வச்சே இதை நம்ம புரிஞ்சுக்க பழகணும். அவங்களோட மூடை புரிஞ்சுக்கணும். கவலையில் இருக்காங்களா, பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். இது பேரண்டிங்கோட முக்கியமான கடமை. மூணாவது விஷயம், மியூச்சுவலாக மனம் விட்டு பேசுறது. உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் படித்தாலும் சரி, காலேஜில் படித்தாலும் சரி, அவங்க எந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்களா, அவங்க ஸ்டடீஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே பேரண்ட்டாக உங்களுக்கு தெரியணும். நாலாவது விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் கம்பேரிசன் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைய மற்ற குழந்தைகளோட ஒப்பீடு செஞ்சு பேசவே வேண்டாம். இதனால் குழந்தைகளுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆயிரும். இது சின்ன வயசுலேயே வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸை அது ரொம்பவே உடைச்சிரும். அஞ்சாவது விஷயம், பொறுமையை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நாம் முதல்ல பொறுமையாக இருக்க பழகணும். தப்பு பண்ணுற பசங்களை அடித்து திருத்த நினைக்காதீங்க. ஒரு நல்ல பேரண்ட் மாதிரி மெச்சூரிட்டியாக டீல் பண்ண பழகுங்க. அவங்கள அடிக்கிறதுக்கு பதிலாக பொறுமையாக அவங்க பண்ண தப்பை அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள். இதனால் அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். ஆறாவது விஷயம், அவங்க மனசில் நினைக்கிறத வெளிப்படையாக யோசிக்கவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்க நினைக்கவும் நாம தான் காரணகர்த்தாவாக இருக்கணும். ஏழாவது விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி பழக்குங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கலாம், எத்தனை மணிக்குள்ளே நைட்டு தூங்கணும், எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும், எப்படி மற்றவங்க கிட்ட மரியாதையாக பேசி பழகணும், அன்பு காட்டுறது எப்படி, இப்படி பல விஷயங்களை நீங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களாக சொல்லி கொடுக்கலாம். எட்டாவது விஷயம், குழந்தைகள் என்ன செஞ்சாலும் அதை பாராட்ட பழகுங்க. சூப்பர்டா, வாவ், அருமையாக இருக்கு செல்லம் அப்படின்னு குழந்தைகளை நீங்கள் பாராட்டும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்பதாவது விஷயம், உங்கள் குடும்ப சூழல் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க பாருங்கள். உங்கள் கஷ்டமான சூழலை மறைச்சு உங்கள் குழந்தைகளை வளர்க்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள் குடும்ப சூழல் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதனால் அவங்க சின்ன வயசுலேயே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் வளர வளர உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கும் அது ரொம்பவும் துணையாக இருக்கும். பத்தாவது விஷயம், உங்கள் பசங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற ஃபியூச்சர் எது, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு நம்ம சட்டங்களை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஒரு வயசில் ஆர்வக்கோளாறுத்தனமாக அவங்க செய்கிற சின்ன தப்புக்கு கூட என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அந்த சின்ன தப்புனால் பாதிக்கப்படுறவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை வளருங்க. இதனால் அவங்க இந்த சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதர்களாக மாறி வளருவாங்க. அவங்களோட ஃபியூச்சரும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நீங்கள் தான் இதை கைட் பண்ணணும். இதனால் அவங்களோட மெச்சூரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல பேரண்ட்டாக இருக்க இந்த 10 விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் என்ன, நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.